ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் பார்த்தீங்கன்னா, நம்ம டெலிகிராம் குரூப்பில நிஃப்டில வந்து நம்ப ஒரு சப்போர்ட் லைன் குடுத்துருந்தோம். ஸோ, இந்த சப்போர்ட் லைனுக்கு மேல இருந்தா மார்க்கெட் புல்லிஷா இருப்பாங்க. ஸோ, இந்த சப்போர்ட் லைனுக்கு கீழ இருந்தா பேரிஷா இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து டவுன்ல ஒரு 170 பாயிண்ட் டவுன்ல ஓப்பன் பண்ணாங்க. ஸோ, ஓப்பன் பண்ணவே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். நமக்கு வந்து ஒரு செல் சைடு என்ட்ரி பிளான் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, செல் சைடு என்ட்ரி பிளான் பண்ணாலும் நமக்கு வந்து பெருசா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது. என்ட்ரிய வந்து குயிக்கா வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வரணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ, அதே மாரி வந்து நமக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் புக் பண்ணோம். ஸோ, அந்த ப்ராஃபிட்டும் நமக்கு டீசென்ட்டா கிடைச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் குடுத்துருந்தோம். அகைன் வந்து நமக்கு அப்சைட் போறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல இருந்தா அப்சைட் சான்சஸ் இருக்கு அப்படின்ட்டு, மார்க்கெட்டும் வந்து ஃபுல்லா அப்சைட் மூவ் ஆனாங்க. அகைன் வந்து ஒரு 1:00ல இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே கன்சாலிடேட் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ, நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி டேக்கு என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேவோட ஹையும் 23,690யும் டே லோ 23,315 இந்த 2 ஏரியாவும் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 23,690 இதுக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆனாங்கனாக்கா, 23,800 இது வரைக்கும் போவாங்க. இந்த 800, 850 வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ, இதையும் பிரேக் பண்ணா நமக்கு 24,000 ஒரு இம்பார்ட்டன்ட்டான லெவல். ஓகேங்களா? இதுவும் நம்ம ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். ஸோ, டவுன் சைடு ஃபோக்கஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 23,315 இத பிரேக் பண்ணணும். இத பிரேக் பண்ணாக்கா 23,260 இந்த ஏரியா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கும். ஸோ, இந்த ஏரியா ஃபுல்லாமே நமக்கு சப்போர்ட் ஏரியா தான். மார்க்கெட் இங்கேருந்து எங்க வேணாலும் ரிவர்சல் ஆகலாம். அதனால வந்து டவுன் சைடு ஃபோக்கஸ் ஏதாவது நம்ம பண்ணா கூட, நம்ம கேர்ஃபுல்லா ட்ரேட வந்து பார்த்து குளோஸ் பண்ணணும். இதே டே கேண்டில்ல பார்த்தனாலும் உங்களுக்கு தெளிவா தெரியும். ஸோ, ஏற்கனவே ஒரு 2 வீக்ஸ் வந்து அப் சைட்ல கன்சாலிடேட் ஆனாங்க. அகைன் வந்து டவுன் சைட்ல வந்து இங்க ஒரு 5 டேஸா இதே ஏரியாவுல கன்சாலிடேட் ஆகுறாங்க. இது பார்த்தீங்கன்னா 12த் மே இந்த ரெட் கேண்டிலு. இந்த கேண்டில்குள்ள இன்சைடாவே 4 டேஸும் நமக்கு இருக்கு. ஸோ, இந்த ரேஞ்ச விட்டு மார்க்கெட் டவுன் சைட்ல வரணும். இல்ல அப்படின்னாக்கா, நமக்கு மார்க்கெட்டு இந்த ரேஞ்சிலேருந்து நமக்கு அப் சைட் போனா மட்டும் தான் இன்ட்ராடேல நமக்கான என்ட்ரீஸ் வந்து பிளேஸ் பண்ண முடியும். ஸோ, சென்செக்ஸ்ல பார்த்தாலும் நமக்கு 75,450 இன்னைக்கு டே ஹைய மார்க் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? டவுன் சைட்ல வந்து 74,180 இதையும் மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு அப் சைடு வந்து 75,450க்கு மேல இருந்தாங்கன்னா, நமக்கு இங்க ஒரு சின்ன கேப் ஆர்டர் இருக்கு. இந்த கேப் ஆர்டர் ஃபில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இது கேப் ஆர்டர் ஃபில் பண்ணாலும் இந்த ஏரியா நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாவும் ஆக்ட் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ, டவுன் சைட் பார்த்தீங்கன்னா, நமக்கு பெருசா சென்செக்ஸ்ல டவுன் சைடு பெருசா இண்டிகேட் பண்ணல. ஸோ, அப் சைடு வந்து நமக்கு 75,000, 76,000 வரைக்கும் போகுவாங்க. அப்படி இல்லனாக்கா, இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் வந்து மார்க்கெட்டு ரன் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு ஆல்ரெடி நமக்கு டவுன் சைட்ல இருந்த ஒரு கேப் ஆர்டரு. இந்த கேப் ஆர்டர ஆல்மோஸ்ட் ஃபில் பண்ணிட்டாங்க. இன்னும் நியர்லி ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்கு நமக்கு. ஓகேங்களா? அப் சைட்ல பார்த்தீங்கன்னா, 53,670 இந்த ரேஞ்சில வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ, இந்த லெவலும் மார்க் பண்ணிக்கலாம். அப் சைட்ல நமக்கு அகைன் வந்து இந்த 63,670 இத க்ளோஸ் வச்சு அப் சைடு ஒரு மொமெண்டம் குடுத்தாங்கன்னா, 54,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போவாங்க. ஸோ, இந்த ஏரியா வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த ஏரியா ஃபுல்லாவே ரெசிஸ்டன்ஸா தான் இருக்கும். என்னோட யூடியூப் சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டெலிகிராம் குரூப்போட லிங்க் குடுத்துருக்கோம். ஸோ, டெலிகிராம் குரூப்ல விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெய்லி சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸு, இம்பார்ட்டன்ட் கீ லெவல்ஸு, ட்ரெண்ட் லைன், நியூஸ் மத்தது எல்லாமே ஷேர் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.